வயலூர் திருப்புகழ். வயலூர் திருப்புகழ் விநாயகர் துதி. இந்த சந்தத்தை முதல்ல நான் படித்து காட்டிடுறேன். அந்த பாடலை உங்களுக்கு படித்து காட்டிடுறேன். பிறகு பாடி உங்களுக்கு அதுக்கான பொருள் சொல்லிடுறேன். பக்கரைவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுர கமுனீவ. இதான் பாடல். இதோட சந்தம் பாருங்க. தத்ததன 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 தனதான. இது சந்தம். இப்போ இந்த சந்தத்துக்குள்ளேயே வார்த்தைகள் உட்காரும். இதுதான் இந்த பாடல், இந்த திருப்புகளுடைய சிறப்பு அம்சம். இப்போ பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுர கமுனீவ. பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். திக்கதும திக்கவரும் குக்குடமும் இரட்சைதரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மறவேனே. ஈக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எட்பொறி அவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயர் அப்பவகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம். மிக்க அடி சிற்கடலை பற்றணமே நக்கொளரு விக்கின சமர்த்தனும் அருளாழி. வெற்பகுடில் அச்சடில விற்பரம் அறப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இதான் இந்த பாடல். இப்போ இந்த சந்தத்தோட பாடலாம். இது ரொம்ப எளிமையான பாடல். வார்த்தைகள் சிக்கலாக இருக்குன்னு தயங்க வேண்டாம். ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக வரக்கூடிய பாடல் இந்த பாடல். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய வார்த்தைகள் கிட்டத்தட்ட 8 வரிகள் இதில் அடங்கி இருக்குது அப்படின்னா அப்போ இந்த பாடல் எவ்வளவு சிறப்பானதுன்னு பாருங்கள். இதோடைய விளக்கங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். சரி, இந்த பாடலை முதல்ல பாடலாம். தத்ததன 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 தனதான. பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பட்சியனும் முக்ரதுர கமுனீவ. பக்குவ மலர்த்தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும். திக்கதும திக்கவரும் குக்குடமும் இரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மறவேனே. செப்பென எனக்கருள்கை மறவேனே. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எட்புரியவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் இடிப்பல் வகை தனிமூலம். மிக்காடி சிற்கடலை பற்றணம் எனக்கொளரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி. வெற்பகுடில் அச்சடில விற்பரம் அறப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. செப்பென எனக்கருள்கை மறவேனே. வித்தக மறுப்புடைய பெருமாளே. செப்பென எனக்கருள்கை மறவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த பாடல் முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து பாடிய அற்புதமான வரிகளை கொண்டு அருணகிரியார் மீண்டும் வரிகளை அமைத்து பாடிய அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம் முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை. மற்ற தலங்களுக்கெல்லாம் நம்ம போனாலோ தரிசனம் பண்ணாலோ அல்லது பிறந்தாலோ இறந்தாலோ பூஜித்தாலோ இப்படி தான் நமக்கு முக்தி. ஆனால் நம்முடைய திருவண்ணாமலை பாருங்க, சுவாமி எப்பேற்பட்ட கருணையாளன். எந்த இடத்துல இருந்து அவனை நினைச்சாலும் எங்கே நினைப்பினும் அங்கே தோன்றி நமக்கு அருள் தந்து முக்தியும் தரக்கூடியவன் திருவண்ணாமலை அண்ணாமலையார். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையிலே அருணகிரிநாத பெருமான் முன்பு குமரக்கடவுள் தோன்றி முத்தை தரு அப்படிங்கிற அழகான அந்த பாடலுக்கான அடியெடுத்து கொடுத்து அந்த பாடலை பாடிய பிறகு அந்த பாடல் மட்டும்தான் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது.
அந்த ஒரே பாட்டு தான் திருவண்ணாமலையில் பாடினது. அதன் பிறகு மீண்டும் தல யாத்திரைகள் முடித்து பிறகு மீண்டும் திருவண்ணாமலை சென்று பாடுகிறார். இந்த பாடலை பாடி 12 ஆண்டுகளும் தவம் செய்கிறார். சிவயோகத்தில் இருக்கிறார். சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அந்த தவச் சொற்களை, அந்த உபதேசத்தை பெற்று 12 ஆண்டு காலம் சிவயோகத்தில் இருக்கிறார் அருணகிரி. பிறகு முருகப்பெருமான அசரீரி வாக்கு நம் வயலூருக்கு வா அப்படின்னு அருள் செய்ய அருணகிரியார் வயலூருக்கு பணிந்து ஆண்டவனை பாடும் பணியை இன்னவைகளை வைத்து பாடுங்கள் என்று பணிக்க உடனே அருணகிரியார் வயலூரில் எழுந்தருளியுள்ள பொய்யா கணபதியின் முன்பு நின்று பாடிய அற்புதமான பாடல். அப்போ சுவாமி சொல்கிறார், என்னை இந்த வரிகளெல்லாம் வச்சு பாடு. வேல் மயில் சேவல் தன்னுடைய 12 தோள் சிற்றடி முருகப்பெருமானுடைய திருவடிகள், பதி செய்னா அந்த பதியை செய்ப்பதி, பதின்னா தலம், அப்போ இறைவன், செய்னா அந்த ஊர் வயல், இப்போ வயல் ஊர் வயலூர், அந்த செய்ப்பதியை வச்சு பாடு அப்படின்னு அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் கொடுத்தது. இப்போ இத்துணை சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த பாடலில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதாவது தனக்கு முருகவேல் கூறிய அனுகிரகத்தை மறவேன் அப்படின்னு அருணகிரியார் உருகி பாடின பாட்டு. அவன் எப்படிப்பட்ட கருணையாளன் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் பாடணும் அப்படிங்கிறத அவன் எனக்கு எடுத்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு முருகப்பெருமானை சுட்டி விநாயக பெருமான் முன்பு பாடினார். இதில் பொதுவாக நாம் விநாயகருக்கு எத்துணை நைவேத்தியம் வைப்போம் அப்படின்னா அவருக்கு நிறைய தின்பண்டங்கள் பிடிக்கும். இவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார். அருணகிரி ஒரு பெரிய பட்டியலிடுகிறார் விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்க. இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனே எட்பொறி அவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயர் அப்பவகை பச்சரிசி பிட்டுவளர் இப்பழம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை பச்சனமே நற்கொளொரு விக்கின சமர்த்தனும் அருளாழி. இக்கு அப்படின்னா கரும்பு குறிக்கிறதா இக்கு அவரை, நற்கனி அதாவது நல்ல பழ வகைகள், சர்க்கரை இனிப்பான பொருள், பருப்பு சேர்த்துக்கிறாராமா, நெய், எள்ளு, பொறி, அவல், துவரை, இளநீர், வண்டெச்சில் அப்படின்னா தேனை தான் வண்டெச்சில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார். அடுத்து பயறு, என்னெல்லாம் பயறு வகைகள் இருக்கிறோ அத்தனையும் குறிப்பிடுறார். அப்ப வகை, பல வகையான அப்ப வகைகளை சொல்கிறார். அப்ப வகை அப்படிங்கிறார். பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இடிப்பல் வகை அதாவது இடித்து செய்யப்படுகின்ற பல வகையான சிற்றுண்டிகள், தனிமூலம் ஒப்பற்ற கிழங்குகள், தனிமூலம்னா கிழங்கு வகைகள், மிக்க அடிசில்னா மிகுந்த அன்னம், அடிசில்னா சாப்பாடு, மிக்க அப்படின்னா மிகுந்த அன்னம், ரொம்ப சாப்பாடு, மிகுந்த அன்னத்தையும், இந்த கடலை இவ்வளோ, அதாவது கிட்டத்தட்ட 21 பட்சணங்களை 21 உணவுப் பொருட்களை விநாயகருக்கு நைவேத்தியமாக வைக்கிறார் அருணகிரி. எப்படி? பாடல் மூலமாக. இத்துணை நைவேத்தியத்தையும் அடியார்களால் அன்புடன் ஏற்றுக்கிறாராம். யார்? விநாயக பெருமான், கணபதி. சத்வகுண ஆகாரங்கிறார். இப்போ சத்வகுண ஆகாரங்களை உட்கொண்டால் தான் நமக்கு சத்வகுணம் ஏற்படும். இந்த சத்வகுண ஆகாரங்களை உணவாக கொள்ளும் போதுதான் நம்முள் இருக்கக்கூடிய சத்வகுணம் வெளிப்பட்டு இறைவன் திருவடியை நாட முடியுமே தவிர ஏனைய உணவுகளால் அந்த வழியை அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனம். ஆகையினால அருணகிரியார் இந்த உணவு பண்டங்களை நமக்கு முன்னுரைக்கிறார். இப்படிப்பட்ட உணவுகளை நிவேதித்து இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒப்பற்றவரும் விக்னங்களை ஆக்கவும் நீக்கவும் வல்லவருமான கருணை கடலே அப்படின்னு விநாயகரை போற்றி துதிக்கிறார் அருணகிரியார். கைலையில் வசிப்பவர் யாரு? சிவபெருமான். ஜடாமகுடம் உடையவர், எவராலும் எடுக்க முடியாத மகாமேரு மலையை வில்லாக உடையவர், உலகெல்லாம் உள்ள அனைத்திற்கும் தந்தையாகிய சிவபெருமான் அருளிய ஞான வடிவினரே அப்படிங்கிறார். விநாயக பெருமான் யாரு? சிவபெருமானுடைய பிள்ளை. இப்போ சிவபெருமானுடைய பிள்ளை அப்படிங்கிறது இவர் எந்த அளவுக்கு அதை உயர்த்தி பாடுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த வரி. இப்போ ஒற்றை கொம்புடைய பெருமையில் சிறந்தவர். இப்போது விநாயகரை ஒற்றை கொம்புடையவர் அப்படிங்கிறது பெருமையா? உனக்கு ஒரு கொம்பு தான் இருக்குது அப்படிங்கிறது பெருமையா அப்படின்னா பெருமையா? அருணகிரி சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா
இந்த ஒற்றை கொம்பு எதுக்காக வந்துச்சு சுவாமிக்கு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு, பல செய்திகள் உண்டு. இதில் ஒரு விஷயம், பரசுராமரோடு போர் செய்து பரசுராமருடைய அந்த பரசுப்பட்டு விநாயகருடைய அந்த துதிக்கை அதாவது அந்த கொம்பு, ஒரு கொம்பு உடைந்ததாக நமக்கு வரலாறுகள் உண்டு. இன்னொரு விஷயம், பாரதம் எழுதுவதற்காக தம்முடைய அந்த ஒற்றை கொம்பை, அந்த கொம்பை உடைத்து பாரதம் எழுதினார் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. அதனால் பெருமை உடைய ஒற்றை கொம்புடையவன் அப்படின்னு அருணகிரியார் சிறப்பித்து பாடுகிறார். இப்போ அங்க வடியை உடையதும் விசித்திரமானதும் ரத்தினங்களை பதிய வைத்துள்ளதுமான பொன்னாலான சேனை, இது மயில் வாகனனை குறிக்கக்கூடியது. இந்த மயில் எப்படி இருக்குது அப்படின்னா குதிரை மாதிரி இருக்குங்கிறார். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய். முதல் பாடலே நான் எப்பவுமே இதுதான் பாடுவேன். அப்போ பரி அப்படின்னா குதிரையை குறிக்கக்கூடியது. எங்கேயாவது குதிரை ஆடுமா? ஆனால் அருணகிரியார் சொல்கிறார் ஆடும் பரிவேலுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மயிலானது குதிரை வேகத்தில் போகுதுங்கிறார், குதிரையினுடைய பலம் பொருந்தியதுங்கிறார். இப்போ ஆடும் பரிவேல் அணி சேவல் என அப்படின்னு பாடுறார். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அதையே தான் இங்கே சொல்கிறார். ரத்தினங்களை பதிய வச்சிருக்கக்கூடிய பொன்னாலான சேனத்தை இட்டு அலங்கரிக்கப்பட்டதும், அதாவது அந்த குதிரையினுடைய கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அதாவது கால்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த கடினத்தன்மை இந்த மயிலுக்கு இருக்குன்றார். ரொம்ப அழகானதும் கம்பீரமானதும் இந்த மயில். நீங்கள் நல்லா பாருங்கள், பறவைகள்லேயே பட்சிகளிலேயே அழகும் கம்பீரமும் சேர்ந்த பறவை மயில் தான். அப்படி இந்த மயிலை வர்ணிக்கிறார். பட்சி என்று சொல்லக்கூடிய குதிரை, அந்த மயில் வாகனத்தை கொண்ட முருகன் அப்படின்னு இந்த பாடலில் இவர் வர்ணிக்கிறார். பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும். பக்குவ மலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுவாமிக்கு மலர்கள் நாம் அர்ச்சிக்கிறோம் இல்லையா, அது எப்படிப்பட்ட மலர்களாக இருக்கணும் அப்படின்னு அருணகிரியார் சொல்கிறாருன்னா, பூத்திடக்கூடாதான், மலர் பூத்து விழக்கூடாதான். அப்படி பூக்கிற ஸ்டேஜ், மலர்கிற ஸ்டேஜ் ஒரு இருக்கும். அந்த மலரும் போது ஒரு மலர்வதற்கும் முன்பும் ஒரு வகையாக அந்த மலர் இருக்கும். அப்படிப்பட்ட மலர்களில் தான் வண்டுகள் போகாதான். இந்த தேனீக்கள் போய் அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை எடுக்காமல் இருக்குமா, எச்சில் படாமல் இருக்குமா. அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு பக்குவமாக இறைவன் திருவடிக்கு அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு அருணகிரி பாடுறார். இந்த விதியை புஷ்ப விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய இந்த மலர்களை சில விதிப்படிதான் இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் என்று விதியே உண்டு. சிறையழி புகுத முன் சிறுகளை எழுந்திருந்து அப்படின்னு புஷ்ப விதி சொல்லுது. அப்படி இறைவனை அந்த மலர்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டுமா. அப்படி முறையாக அன்பர்களால் தொகுத்து அணியப்பட்ட மாலையை அணிந்துள்ள முருகப்பெருமான் அப்படிங்கிறார். அக்குவடு பட்டொழிய, இது என்ன அப்படின்னா கிரௌஞ்ச மலை அப்படின்னு ஒரு மலை உண்டு. முருகப்பெருமானின் திருக்கை வேல்பட்டு பொடி பொடியாகிய மலை. இந்த கிரௌஞ்ச மலை மீது வேல்பட்ட வரலாறு இருக்குது. தாரகாசுரனுக்கு துணையாக கிரௌஞ்சன் என்னும் அசுரன் இருந்தான். இவருக்கு அன்றில் வடிவம் கொண்டவன் இந்த அசுரன். மாயையில் சிறந்தவன். எப்பேற்பட்ட மாயை உடையவன் அப்படின்னா, இவனுடைய மாயையை கண்டு விண்ணோரும் அஞ்சினார்கள். முனிவர்கள், யட்சர்கள், தேவர்கள் எல்லாரும் அஞ்சக்கூடிய மாயையை கொண்டவன் இந்த தாரகாசுரனுடைய துணையான கிரௌஞ்சன் என்னும் அசுரன். இவன் மலை வடிவம் எடுத்து அனைவரையும் மாயையில் சிக்க வைப்பான். அப்போ அந்த மலைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால மீண்டு வெளியில் வரவே முடியாது. அந்த மலை உள்ளவே திசை தெரியாமல் அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி மூர்ச்சை ஆயிடுவாங்க. அப்படி ஒரு சமயம் அகத்தியர் தென் திசையிலிருந்து வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி வரும்போது இந்த மாயையில் சிக்குண்டு இந்த மலைக்குள்ளே போயிடுறார். இப்போ மலைக்குள்ளே போன அகத்தியர் சுற்றி சுற்றி பார்க்குறார், மலையிலிருந்து வெளியே வர முடியல. அகத்தியர் சாதாரண முனிவர் கிடையாது. அவருடைய ஞானோதயத்தினால் இந்த மலையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத உணர்கிறார். உடனே இது ஒரு அசுரனின் செயல் அப்படின்றத உணர்ந்து கொண்ட அகத்தியர்
அந்த அசுரனுக்கு சாபம் கொடுக்கிறார். மலையாக கடவாய், குமரக்கடவுளின் நெடுஞ்சுடர் வேளால் பொடியாக அழிய கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றார். நீ இனிமே மலையாவே இரு, எப்போது குமரக்கடவுள் வருவானோ, முருகப்பெருமான் எப்போது வந்து தன்னுடைய வேலாயுதத்தால் உன்னை தவிடுபொடியாக்கணும், அது வரைக்கும் நீ மலையாவே இருன்னு சபிச்சுடுறார். பிறகு இந்த மலையில் எல்லா வீரர்களும் அகப்படுகிறார்கள். அந்த பக்கம் போகிற எல்லாருமே அந்த மாய மலை உள்வாங்கிக் கொள்கிறது. அப்படி ஒரு சமயம் சூரபத்மனோடு போர் புரிய வந்த கந்த கடவுள் தன்னுடைய வீரர்களோடு போகிறார். அப்போ வீரபாகு உள்ளிட்ட லட்சம் வீரர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மலைக்குள்ளே போகிறாங்க. போனவங்க திரும்பவே இல்லை. அப்போ மாயையில் சிக்கி மூச்சை ஆயிடுறாங்க. இப்போ தான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை பயன்படுத்தி அந்த கிரௌஞ்ச மலையை தவிடுபொடியாக்கிறார். அப்புறம் கிரௌஞ்ச மலை உடைத்தெறியப்படுகிறது முருகப்பெருமானின் ஞான வேலினால். இந்த செய்தியை தான் அக்குவடு பட்டுழிய அப்படின்னு அருணகிரியார் வர்ணிக்கிறார். திக்கதும திக்க வரும் குக்குடமும் ரட்சை தருங்கிறார். திக்கதுமம் வேலவனின் கொடி, அதாவது சேவல் கொடி. சேவல் கொடி எப்படி இருக்கும்னா 8 திசைகளிலும் அதன் வலிமையை கண்டு மதிக்குமாறு மகா வீரம் பொருந்தியதுங்கிறார். நீங்கள் சேவலை கொஞ்சம் உத்து கவனிங்க, அது நிற்கிற தோரணை இருக்குல்ல, அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த சேவலுக்கே உரிய கம்பீரம் அது எந்த பறவைக்கிட்டையும் இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த சேவல் கொக்கரிக்க ஆரம்பிக்கும். இந்த கொக்கரிக்கும் போது தன்னுடைய 2 சிறகுகளையும் வேகமாக அடிக்கும். அதுக்கே உரிய தோரணை அது. அந்த அந்த அண்டக்கடகம் உடைப்பட்டது அப்படின்னு அருணகிரியார் பாடுறார். அந்த சேவல் அப்படி 2 சிறகையும் அப்படி வேகமாக அடித்து அப்படி கொக்கரிச்சு நிமிர்ந்து நிற்குது இல்லை, அந்த 2 சிறகுகளையும் அடித்ததாலேயே அண்டக்கடகம் உடைப்பட்டது, உடுக்குளங்கள் உதிர்ந்தன, கிரிகளும் மகாமேரு பர்வதமும் இடிந்து விட்டன அப்படின்னு அருணகிரியார் தன்னுடைய அலங்காரத்தில் பாடுறார். அது ரொம்ப அற்புதமான பாடல். வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதை நினச்சாலும் பயம் இருக்குது. ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, அதை நினச்சி பயம் இருக்குது. இல்லை யம பயம் இருக்குது. வாழ்க்கையில் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், என்னன்னே தெரியல. உறவுகளால் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. அப்போல்லாம் இந்த அலங்கார பாடலை நம்ம மனசுக்குள்ளேயோ இல்லை இறைவன் திருவடி முன்போ பாடினால் அந்த பயம் நம்மை விட்டு விலகும். வேலும் மயிலும் சேவலும் நமக்கு துணையாக வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அலங்கார பாடல் இது. படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்றும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்டது அண்ட கடகம் முதிர்ந்தது உடுபடலாம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெறுப்பும் இடிப்பட்டவே அப்படின்னு அலங்காரத்தில் அருணகிரி பாடுறார். இப்போ விநாயக பெருமான் கிட்ட பாடும்போது இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ மயிலை பற்றி நான் இவ்வளோ நேரம் பாடினேன், வேலை பற்றி அடுத்த வரியில் பாடினேன். அதாவது மயில் எப்படிப்பட்டது, அழகும் கம்பீரமும் வேகமும் விவேகமும் கொண்டது. அப்போ வேல் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மாயையையும் அழிக்க வல்லது, ஆணவத்தை அழிக்க வல்லது, ஞானத்தை தர வல்லது வேல். அடுத்து சேவல் எப்படிப்பட்டதுன்னா கம்பீரத்தை உடையது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை ஒடுக்குவது, அண்ட கடகத்தை அழிக்க வல்லது சேவல் கொடி அப்படிங்கிறார் அருணகிரி. இப்படிப்பட்ட சேவல் கொடியை கொண்டவன் முருகப்பெருமான். ஆகை புனை குக்குட பதாகை கோரணும் அப்படின்னு வேலைக்காரன் வகுப்பில் அருணகிரியார் பாடுறார். வாகை புனை குக்குட பதாகைக்காரன். ஆனால் எப்படி எத்தனை கம்பீரம் பாருங்க அந்த சேவலுக்கு. இந்த சேவல் கொக்கரக்கோ அப்படின்னு கூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொக்கரக்கோ அப்படின்னு நாங்கள் அதை 2ஆக உடைங்க. கொக்கு அரை கோ. கொக்கு அரை கோ அப்படின்னா கோன்னா மன்னன், அதாவது அரசன். இங்கே அரசன் என்பவன் முருகப்பெருமான். அரை அப்படின்னா அறுத்தல், கொக்கு அப்படின்னா ஆணவம். ஆணவத்தை அழிக்கக்கூடிய அரசன் முருகப்பெருமான் அப்படிங்கிறத கொக்கரக்கோ அப்படின்னு. இப்போ ஏன் இது ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க, ஏன் சேவல் கொக்கரக்கோ அப்படின்னு கூவுது அப்படின்னா, சூரபத்மனுடைய வரலாறுல சூரனை 2ஆக பிளந்து ஒரு கூறு மயில் ஒரு கூறு சேவல். சூரபத்மனுடைய தவ வலிமை மயிலானது, சூரபத்மனுடைய அசுரத்தன்மை சேவலானது. இப்போ சேவல் என்ன சொல்லுது நமக்கு ஒரு செய்தின்னா, அடே முட்டாள் பசங்களா, ஆணவத்தோடு இருக்காதீங்க, உங்களை விட ஆணவம் அதிகம் எனக்கு இருந்ததடா,
ஆனால் அந்த ஆணவத்தையே என்னுடைய அரசன் அழித்து விட்டான், அதனால் நீங்களும் ஆணவம் இல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு சேவல் நமக்கு செய்தி சொல்லுது. நம்மள எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்? இறைவனுடைய அருள் இல்லையா? அடுத்து சொல்கிறார் ரட்சை தரும் சிற்றடி. இப்போ வேல் மயில் சேவலை பற்றி பாடிட்டோம். அடுத்து அவனுடைய திருவடி. சிவபெருமானுக்கு, அதாவது திருவடி சிற்றடி, சிவபெருமானுடைய புதல்வனுக்கு சிற்றடியா நம்ம அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. இப்போ அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, அருள் நெறியில் உதவி புரிவதும் பிறை சந்திரன் போன்ற பற்களுடைய பாச கயிறை கையில் கொண்டு வடவாக்கினி போன்ற விழிகள் சுழல வரும் யமதூதர்களை பிறகிடச் செய்வதும் அவன் திருவடிதான். முருகப்பெருமான் திருவடியை யார் ஒருத்தர் இறுக பிடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து யமன் பயப்படுவான். அதுதான் இங்கே சொல்கிறார். பிறை சந்திரன் போன்ற யமதூதர்களுடைய பற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திர பகவான் 3ஆம் பிறையை பார்த்த மாதிரி இருக்குமா அந்த பற்கள். அப்படிப்பட்ட பற்களை கொண்டு அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, வடவாக்கினி போன்ற விழிகள் அப்படி அக்னி கிளம்ப இருக்குமா, அப்படி சுழல வரும், அப்படி முட்டைக்கண்ணோடு வருவாங்களாமா யமதூதர்கள். அப்படிப்பட்ட தூதர்கள் முருகப்பெருமானுடைய அடியார்களை பார்த்தா புறமுதுகிட்டு ஓடுவாங்களாம். பிறகிடச் செய்வது, ஓடச் செய்வது இறைவனின் திருவடி, முருகப்பெருமானின் திருவடிங்கிறார் அருணகிரி. ரட்சை தரும் சிற்றடிங்கிறார். அந்த திருவடிக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? இதுதான், நினைச்சதையெல்லாம் தரக்கூடியது முருகப்பெருமானின் திருவடி. அடியவர் இச்சையில் எவையவை உற்றவை அவை தருவித்தருள் பெருமாளேன்னு அருணகிரி பாடுறார். நீ என்ன நினைச்சாலும் முருகப்பெருமான் திருவடி நமக்கு கொடுக்குமா. அடியாருடைய பகைகளை அழிப்பதும் குமரக்கடவுளின் உயர்ந்த திருவடிகள் தான். நம்முடைய பகை எதுவாக இருந்தாலும், நமக்கே தெரிந்த பகையும் தெரியாத பகையும் 1000 இருக்கலாம். ஆனால் அத்துணை பகைகளையும் முருகப்பெருமானின் அந்த திருவடி அழித்து விடுமா. துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் என்னக்கொரு துணையாகும் அப்படின்னு வேள் வகுப்பில் அருணகிரியார் பாடுறார். அப்போ அந்த ஒரு சிறப்பு முருகப்பெருமானின் திருவடிக்கு உண்டு. துதிக்கும் அடி எவர்க்கு ஒருவர், அவனுடைய அடியை துதிச்ச யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இடர், அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்க குலத்தை முதல் அறக்கலையும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட திருவடி முருகப்பெருமானின் திருவடி. காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. முருகா, என்னிடம் காலன் நெருங்கக்கூடாது, அதற்கு உன் திருவடியை கொடுன்னு கேட்கிறார் அருணகிரி. அடியாருக்கு உற்ற துணை அவன் திருவடி. அவன் திருவடியை போன்றது ஒரு மேன்மை எதுவும் கிடையாது. அவன் திருவடியை அணுகிவிட்டால் வாழ்க்கையில் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது கனவுல கூட கிடையாது. அப்படிப்பட்ட திருவடி முருகப்பெருமானின் திருவடி. சரி, இது ஏன் அருணகிரியார் முற்றிய 12 தோளும் அப்படின்னார்? அவன் 12 தோள்கள் எப்படி இருக்கான்னா முற்றி இருக்கான். ஆனால் அவன் திருவடி எப்படி இருக்கான்னா சிற்றடிங்கிறார். முற்றிய 12 தோளும் சிற்றடி, ரட்சை தரும் சிற்றடியும் முற்றிய 12 தோளும். இப்போ நம்ம இந்த திருவடி அப்படின்னு பேசுனதுக்காக ஒரு செய்தி நான் சொல்கிறேன். அப்பர் சுவாமிக்கு சுவாமி தன்னுடைய கைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து காட்சி கொடுக்குறார் இல்லையா? இப்போ அப்பர் சுவாமிகளுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் சொல்கிறார், மாதர் பீரை கண்ணியானை, அந்த பாடல் பாருங்க, மலையான் மகளோடும் பாடி, அந்த பாடலில் கடைசியாக பாடுவார், கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஏன் கைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து காட்சி கொடுக்குறார் சிவபெருமான். அவர் அதெல்லாம் விட்டுட்டார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அவன் திருவடியை பார்த்துட்டேன்டா, எனக்கு வேற என்ன வேணும்? அவன் திருவடிதான் பெருசு. இறைவன் திருவடியை எவர் ஒரு பிடிக்கிறார்களோ அவர்கள் சிறப்புறுவார்கள், அவர்கள் முக்தியை அடைவார்கள், அவர்களுக்கு யம பயம் விலகும். இந்த உலகமே பகையானாலும் இறைவன் திருவடி எவருக்கு சொந்தமோ அவனே நேர்மையானவன், அவனே இந்த உலகில் ஜெயிக்கக்கூடியவன். ஆனால் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு மணிவாசகர் பாடுறார். இறைவா, உன் திருவடிகளை பார்த்துட்டேன், வீடு பேர் அடைஞ்சிட்டேன்றார் மணிவாசக பெருமான்.
அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே அப்படின்னு சம்பந்தர் பாட காரணம் என்ன? இறைவன் திருவடியை அடைந்தவர்கள், அவன் அடியார்கள், அவன் திருவடியை அடைந்தவர்கள் வானில் அரசாழ்வர்கள் ஆணை நமதேன்னு ஞான சம்பந்தர் பாட காரணம் அவன் திருவடி. இப்போ இறைவன் திருவடியை எந்த அளவிற்கு நாம் பற்றி கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் முக்தி வேறு அடைவோம் அப்படிங்கிறது உறுதி. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த திருவடிக்கு உண்டு. இது சைவத்திலும் வைணவத்திலும் கௌமாரத்திலும் எல்லா சமயத்திலும் போற்றப்பட்டது. நாராயணர், அதாவது வைணவத்தில் நாராயணரை பற்றி பாடுகிறார் ஆழ்வார் பாடியிருக்கிறார். பெரியாழ்வார் பாடுறார் இது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பி திருக்காப்பு பாடுறது பெரியாழ்வார். அவன் திருவடி அவ்வளவு அழகு. அவன் திருவடியை பார்த்த அழகை வர்ணிக்கிறார். கடவுளுக்கே சுற்றி போடுறாருங்க பெரியாழ்வார். அப்படிப்பட்ட திருவடி நமக்காக. அருணகிரியார் சொல்றார், அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு அலங்காரத்தில் வைக்கிறார். அவன் கால் பட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட பிரம்மன் எழுதின தலையெழுத்தெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அழிஞ்சு போச்சுங்கிறார். அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கை எழுத்தேன்னு அலங்காரம். அப்படிப்பட்ட சிறப்பு அவன் திருவடிக்கு உண்டு. ஆனால் அந்த திருவடியை சிற்றடின்னு அருணகிரி ஏன் பாடினார் தெரியுமா? இறைவன் இவ்வளவு விஷயத்தை, இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக அவன் திருவடியை மென்மையாக காட்டுறானாமா. அடியார்களுக்கு கை நோகக்கூடாது. அவனுக்கு 6 முகம் 12 கரம். அந்த 6 முகம் 12 கரத்திற்கு 12 காலிலேயே இருக்கணும். ஆனால் சுவாமி 2 கால் வச்சுருக்காரம்மா. ஏன் அப்படின்னா அடியாருக்கு குழப்பமாகக்கூடாதான். எந்த காலை பிடிச்சா நமக்கு நம்முடைய வினை பயன் அரும் அப்படிங்கிறதுல குழப்பம் வரக்கூடாதான். அதனால் கருணையே வடிவான கந்த கடவுள் 2 கால்களோடு சிற்றடி அப்படி தொட்டால் தாமரைப்பூ மாதிரி இருக்குமா அவன் திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை அடைவதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருப்புகழ் வாயிலாக அருணகிரி சுவாமிகள். முற்றிய 12 தோளுங்கிறார். அது என்ன? திருவடி சிற்றடி, ஆனால் முற்றிய 12 தோளாம். அடியார்கள் கை நோகக்கூடாது என்று திருவடியை தாமரை மலர் போல வைத்து கொண்ட முருகப்பெருமான் அடியார்களுடைய துயரை தீர்ப்பதற்காக, அடியார்களுடைய எதிரியை அழிப்பதற்காக, அடியார்களுடைய பிணிகளை அகற்றுவதற்காக தம்முடைய புயத்தை வலிமையாக்கி கொண்டானாம். முற்றிய 12 தோள்னு அருணகிரியார் பாடுறார். செய்பதியும் வைத்துயர்ங்கிறார். செய்பதி, செய்னா வயல், பதினா ஊர். அப்போ செய்பதினா வயல் ஊர். அருணகிரியார் திருப்புகழ் பாட விசேஷ அருள் புரிந்த தலம் இந்த அந்த செய்பதி தான், அதாவது வயலூர். கனவிலும் நனவிலும் பலகாலம் தரிசனம் தந்த அருள் புரிந்த திருத்தலம் இந்த செய்பதி. இந்த தலத்தில் அளவு கடந்த அன்பு சுவாமிக்கு இருந்தது. அதாவது அருணகிரியாருக்கு எப்பவுமே வயலூர் சுவாமி மேலே அளவு கடந்த அன்பு. பல இடங்களில் வேறொரு தலத்தில் கூட நினைவு கூர்ந்து இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடலில் சிறப்பான பாடல் நாதவிந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை பாடும்போது அது எங்கே அப்படின்னா ஆவினன்குடியில் பாடின பாடல். ஆனால் அங்கிருந்து கூட சுவாமியை நினைக்கிறார் அருணகிரி. முருகப்பெருமான் வயலூர் கந்த சுவாமியை நினச்சி பாடுறார். நாடாளும் கம்பீர ராஜ கம்பீர நாடாளும் நாயக அப்படின்னு பாடுறார். ராஜ கம்பீர நாடாளும் நாயகன் முருகப்பெருமானை குறித்து பாடிய அற்புதமான பாடல் அது. அப்போ வயலூர் அப்படிங்கிறது அருணகிரியாருடைய வாழ்வையில் ரொம்ப முக்கியமான திருத்தலம். அருணகிரியாருக்கு எப்படி வயலூர் இருக்கிறது அப்படின்னா, தம்முடைய திருப்புகழ் ஞானத்தை வெளிக்கொண்டு வந்த இடம் வயலூர்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வயலூர் அப்படிங்கிறது சிறப்பம்சத்தை உடையது. அடுத்த வரியில் சொல்கிறார், உயர் திருப்புகழ்ங்கிறார். உயர் திருப்புகழ்னா முதல்ல என்னங்க அப்படின்னா, சுவாமியை பற்றி பாடுற எல்லா பாட்டுமே திருப்புகழ் தான். அவனை புகழ்ந்து பாடுவது அனைத்தும் திருப்புகழ் தான். அருணகிரியார் இது ஒரு படி மேலே போய் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ்னார். உயர்ந்தவனின் புகழ் பாடும் நூல் ஆதலால் இந்த நூலுக்கு உயர் திருப்புகழ்னு பேர். பத்தர்கன பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வர் பட்சிம தட்சிண அந்த பாடலில் வரும். பத்தர்கன பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வன்ற பாடலில் வரும். அப்போ அரிய பெரிய திருப்புகழ் அப்படின்னு அருணகிரியாரே பாடுறார். அப்போ
உயர்ந்தவருடைய திருப்புகழ் அப்படிங்கிறதால தான் இந்த பாடலுக்கு உயர் திருப்புகழ் வார்த்தை வச்சு பாடுறார். திருப்புகழ் சிறப்பு பாயிரத்தில் இந்த திருப்புகழுக்கென்றே சிறப்பான விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த திருப்புகழை பாடினா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய சிறப்பு பாயிரம் உண்டு. நான் ஒரு 3 பாட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசால் வரம் பெறலாம், மோன வீடு வேறலாம், யானை கிளையான் திருப்புகழை கூறினோர் காமே கூறுங்கிறார். ஞானம், இந்த திருப்புகழ் படித்தா என்ன கிடைக்குங்க? ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், வாழ்க்கையில் எல்லா சௌபாக்கியமும் அடைந்து விடலாம். எந்நாளும் வானம் அரசால் வரம் பெறலாம். வானம் அரசால்னா உயர் பதவிகள், வரம் வாங்கலாம், மோன வீடு முக்தி வேறு கிடைக்கும். இதெல்லாம் சொல்கிறார். ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறுமையில் தோன்றும், எழில் தோன்றும், சீறி வரும் சூரன் முடியை துணித்தோன், திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால். இந்த திருப்புகழை யார் ஒருத்தர் பாடுறாங்களோ அவங்களுக்கு முன்பாக ஆறுமுகன் தோன்றுவானாம், அழகிய வேல் தோன்றுமாம், அவன் ஏறுமையில் தோன்றுமாம், எழிலான அவன் உருவம் தோன்றுமாம், சீறி வரும் சூரன் முடியை துணித்தோன், திருப்புகழை பாரில் வழுத்தினோர் பால்ங்கிறார். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க, முத்தி எளிதாகுமே கூற்றை வென்று கெச்சிக்கலாமே கெடின்னு இந்த திருப்புகழுக்கு சிறப்பு பாயிரம் ஏராளம். அப்படிப்பட்ட திருப்புகழ் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பொக்கிஷம். பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள்வேலே அப்படின்னு திருப்புகழில் அருணகிரியார் பாடுகிறார். அப்படிப்பட்ட சிறப்பம்சம் கொண்ட இந்த திருப்புகழை அருணகிரியாருக்கு கொடுத்தார். அருணகிரி நமக்காக நம்மீது கருணை கொண்டு நம் வாழ்வு இனிக்க வேண்டும், நாம் முக்தி வேறு அடைய வேண்டும், நாம் இறைவன் திருவடியை அடைய வேண்டும், முருகப்பெருமானின் திருப்பார்வை, அவன் கடைக்கண் பார்வை நம்மீது பட வேண்டும் என்பதற்காக அருணகிரி பாடி பாடி உருகிய அற்புதமான பாடல் இந்த பாடல். அப்போ இந்த பாடல் பாடுவதற்கான சிறப்பு அம்சம் இதுதான். அந்த வித்தக மறுப்புடைய விநாயக மூர்த்தியே திருப்புகழை ஓதுவாய் என முருகப்பெருமான் அருள் புரிந்த திருவருட்பணியை ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு பாடி முடிக்கிறார் இந்த அற்புதமான பாடலில். இன்றைக்கி இந்த 2 பாடலோடு வகுப்பு நிறைவு பெறுகிறது. இந்த பாடலுக்கான விளக்கம் நான் சொல்லியாச்சு. மீண்டும் இந்த பாடலை இன்னொரு முறை பாடி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பாடி பயன்பெறுங்கள்.